1 அதிகாரம் 20வது வசனம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே 1 பேதுரு 1:20. அதேதான். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. இங்க பாருங்க, வேதத்துல இருக்கிற எல்லா தீர்க்க தரிசனமும் நம்ம பார்க்கிற, நம்ம புரிந்து கொள்கிற அந்த சுய தோற்றத்துல இருக்காது. அது நிறைய ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை கொடுக்கும், ஆவிக்குரிய அர்த்தங்கள் உடையதா இருக்கிறது. அது சொல்லப்பட்ட அந்த சுய தோற்றத்திலே இருக்காது. அதைத்தான் இங்க சொல்றாரு, சுய தோற்றமான ஒரு பொருள்னா அர்த்தம், அந்த அர்த்தத்தில் அது சொல்லப்படல. அது எப்படிப்பட்டதா? தீர்க்க தரிசனமானது. 21 வாசிங்க. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தீர்க்க தரிசனம் மனுஷர் விரும்பி உரைப்பதல்ல, மனிதர்கள் சில காரியங்களை அறிந்திருக்கிறபடினால அதன் மூலமாக தங்கள் இருதயத்தில் யூகித்து சொல்வதல்ல, அனுபவங்களை சொல்வதல்ல தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்பது வாசிப்பா தொடர்ந்து, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம்னா பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனுடைய ஆவியில இறங்கி மனிதனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக அவர் பேசுகிறவராக இருக்கிறார். மனுஷன் ஆவி ஆத்மா சரீரத்தில் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு ஆவி, எனக்கு ஒரு ஆத்மா உண்டு, நான் ஒரு சரீரத்துல வாழ்றேன். உலகத்துல சொல்லுவாங்க உடல் பொருள் ஆவிங்க. நாம் இந்த ஆவி ஆத்மாவிலே ஆவியாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போட்டு ஏவப்பட்டு பேசுறது தான் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொந்த தங்களுடைய இருதயத்தில் என்ன தோணுதோ அதெல்லாம் தீர்க்க தரிசனமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவிக்கு காத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஏவப்பட்டு சொல்லணும். அதைத்தான் தீர்க்க தரிசனம் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 1 அதிகாரம் 67வது வசனத்தை வாசிப்போம். அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக போதும். இங்க பாருங்க, இங்க சகரியா எப்படி பண்றான்னா, யோவான் ஸ்நானனுடைய அப்பா சகரியா, அவன் ஒரு பரிசுத்த ஆவியினாலே அவன் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக உரைக்கிறான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஏவி பேசுவதே தீர்க்க தரிசனமாகும். முதலாவது நாம் புரிந்து கொள்ளணும், நம்ம சொந்த அனுபவங்கள், சொந்த நமக்கு புரிதலை வைத்து சில விஷயம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கிறத சில விஷயங்கள் மனிதர்கள் சொந்த அனுபவத்தில் சொல்லுவோம். இது யதார்த்தமாக சிலது நடக்கும், அது வேற நடைமுறை வாழ்க்கையில். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் பரிசுத்த ஆவியானவரை மனிதனுக்குள்ளாக அனுப்பி அவர் என்ன காரியத்தை மனித இடத்துக்கு பேச வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு, அவர் ஆவியாய் இருக்கிறபடினால அவருக்கு ஒரு மாம்சம் தேவைப்படுது, அதுதான் நம்ம மனுஷன். அவருக்கு வாய் நாம் தான். அப்போ தேவ மனிதர்களை வாயாக பயன்படுத்தி அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி பேசுவதே தீர்க்க தரிசனமாகும். 72வது வசனம் வாசிங்க. அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதல் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவர் கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். இந்த காரியத்தை குறித்து வாசிக்கும் போது இந்த 72வது வசனத்துல நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கு ஆதி முதற்கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் வாக்கினார். பாருங்க, பரிசுத்தமாய் நடக்கிறவர்கள் தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும்.
பாவ வாழ்க்கையில அசுத்த வாழ்க்கையில ரகசிய பாவத்தில் இருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் பொழியும் போது அவர்கள் மூலமாக தீர்க்க தரிசனம் வெளிப்படாது. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாக தெரிந்து கொண்டவர்கள் உண்மையுள்ளவர்களாக காணப்பட்டார்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட்டார்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு தங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்தார்கள். தேவனுக்காக செயல்பட தேவன் அனுமதித்த கஷ்டமான பாதையில செல்ல ஆண்டவர் சொன்னாலும் அதை கேட்டு செயல்பட்டார்கள். அவர்களுக்கு விரோதமாய் எத்தனையோ தீங்குகள் வந்த போதும் கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் சொன்னார்கள். அப்படி உண்மையாய் உரைத்த பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பேசின அந்த தீர்க்க தரிசனங்கள் மூலமாக தான் பூர்வ காலங்களில முன்னோர்களோடு கூட ஆண்டவர் ஏற்றுப்பட்டார். ஹல்லேலூயா. நம்ம அங்க பார்த்தோம், ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் என்று ஆண்டவர் அபிமெலேக்குக்கு சொல்கிறார். ஆபிரகாம் குடும்ப தலைவராக தான் தெரியும் நமக்கு, ஆனா ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசிக்கு அடையாளம் தான் நம்ம எண்ணாம் புஸ்தகத்துல இருக்கு. இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். ஹல்லேலூயா. நம்ம முதல்ல பார்த்தோம் தீர்க்கதரிசி யார் என்று. அந்த தீர்க்கதரிசிக்கான தகுதி, தீர்க்கதரிசின்னு எல்லாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் அதிகமாக, கள்ள தீர்க்க தரிசனத்தை கேட்டு வஞ்சிக்கப்படுகிற தேவ ஜனங்கள் அதிகமாக, பாவத்தில் வாழ்ந்து மனம் திரும்பாத தேவ வார்த்தைகளை புரட்டி போட்டு இந்த உலகத்து காரியங்களை ஜனங்களை வழிநடத்தும்படியாக உலக நன்மைகளையும் உலக காரியங்களுக்குள்ளாக அவர்கள் எப்படி வேணாலும் வாழலாம் என்று அவர்களை வழிநடத்தக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு. இயேசு சொன்னார், கூடுமானால் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் உங்களை வஞ்சிப்பார்கள் என்று. ஹல்லேலூயா. நம்ம தீர்க்கதரிசி என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முதல்ல தரிசனத்தில் நான் என்ன வெளிப்படுத்துவேன், அவரே வருவார். அடுத்தது சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த பாப்பா வெளியே லைவ்ல ஆயிட்டு ஆண்டவர் ஆபிரகாமை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால், அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்த மனிதன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல பார்க்கிறோம், தீர்க்கதரிசியின் அடையாளம் சொப்பனம் தரிசனம் காண்பதாகும். இந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் மோசைக்கு வரும்பொழுது நாம் பார்க்கிறோம். யாத்ரா புஸ்தகம் 3 அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 3:16. நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி. இங்க பாருங்க, ஆண்டவர் மோசே வாழ்ந்த காலம் வேற, ஆபிரகாம் வாழ்ந்த காலம் வேற. இந்த மோசேயோடு ஆண்டவர் பேசுகிற காரியம் என்னன்னா, நீ போய், நான் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க,
அவர்கள் முன்னோர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வணங்கின தெய்வமாக வணங்கின கர்த்தர் நான் உன்னை சந்திக்க வந்திருக்கேன். நான் அவங்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குவேன். நீ இப்படி எப்படி சொல்லணும்னா அதை வாசிப்பாங்க மறுபடியும். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி எனக்கு தரிசனமானார்னு சொல்லி நீ சொல்லு. யாருன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவன். இந்த ஆபிரகாமை குறித்து நாம் பார்த்தோம். ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி என்று ஆண்டவரே சாட்சி கொடுத்திருக்கிறார். அப்ப தீர்க்கதரிசிக்கான அடையாளம் தரிசனம், சொப்பனம் காணணும். இங்க பார்ப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். இங்க பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம் பண்ணார். இன்னைக்கு காணக்கூடாத தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு தன்னை தரிசனத்தில், சொப்பனத்தில் வெளிப்படுத்தி, அதாவது வேதம் உருவாகாத காலம், ஆனால் வேதம் உருவாகுவதற்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்த வான்களுக்குள்ளாக அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே வந்தார், ஆதாம் ஏவாள் முதல். அப்படி வரும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா ஆபிரகாமை தான் விசேஷமாக தெரிந்து கொள்கிறார். இந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவருக்கு அவர் தரிசனமாகிறார். ஆதியாகமம் 17:1 வாசிப்போம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, அப்ப ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் அவனோடு எப்படி பேசினார் என்றால் அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் அவனோடு பேசினார். அல்லேலூயா. அவர் ஆண்டவர் அவனோடு தீர்க்க தரிசனமாக பேசுற ஒவ்வொரு அவனை பலப்படுத்துகிற வார்த்தை, அந்த வார்த்தை வாசிங்க தொடர்ந்து. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்ப உத்தமமாய் நீ நட, நான் உனக்கு மகாபெரிய கேடகமும் பலனுமாய் இருக்கிறேன். நீ பயப்படாத. இந்த உலகத்துல மற்ற ஜனங்களுக்கும் காரியங்களுக்கும் பயப்படாத. நான் உன்னுடைய தேவன், நான் உனக்கு மகாபெரிய கேடகம் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை எதன் மூலமாய் வந்தது? தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் வந்தது. அதுதான் நமக்கு வாக்கு தத்தமாக இப்போது சபைகளிலே அந்த வசனத்தை பல பேர் ஒவ்வொரு ஆண்டும் பல திருச்சபைகளிலே வாக்கு தத்தங்களை, பைபிள் இருக்கிற வசனங்களை நாம் வைத்திருக்கிறோம். வீடுகளிலே வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறோம். இந்த வாக்கு தத்தங்கள் வருவதற்கு தீர்க்க தரிசிகளை தேவன் பயன்படுத்தினார். தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைப்பதை வாக்கு தத்தமாக உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடியே எது இருந்தது சொல்லுங்க? தீர்க்க தரிசனம். ஆண்டவர் தீர்க்க தரிசிகளை எழுப்பிதான் தன்னுடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக பேசி அவர்கள் நடக்கக்கூடிய காரியங்களை, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர் நடத்தி வந்தார். இந்த ஆபிரகாமுக்கு அவர் இந்த தரிசனத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. அவன் மூலம் நமக்கு ஏராளமான, அதாவது தீர்க்க தரிசனத்தின் மூலம் நமக்கு வாக்கு தத்தங்கள் கிடைத்தது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. வார்த்தைகளை நீங்கள் நானும் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ஈசாக்கும் ஒரு தீர்க்கதரிசி. ஆதியாகமம் 26:2 வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி. அவங்ககிட்ட வேதம் கிடையாது. ஈசா காலத்துல வேதம் கிடையாது. தேவனே நேரடியா சந்திச்சாதான். இப்ப பைபிள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வேதத்தை பெற்றுக்கொண்ட காலத்துல வாழுகிறோம். இயேசு வருவதற்கு முன்பாக பழைய ஏற்பாடு வேதம் இருந்தது. புதிய ஏற்பாடு இயேசு வந்ததுக்கு பின்பாக இயேசுடைய சீஷர்கள் பேசின நிருபங்கள், இயேசு பேசின சுவிசேஷங்கள்
இதன் மூலமாய் நமக்கு புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டது. இவர்கள் எல்லாம் வேதமே இல்லாத காலத்திலே வாழ்ந்தவர்கள். அவர்களை தேவன் சந்திப்பதற்கு தன்னை தரிசனமாக அவர்களுக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. இங்க ஈசாக்கோடு அவர் பேசி 26, 24 வாசிங்க. ஆதியாகமம் 26, 24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகி. அதாவது தரிசனமாகி ஈசாக்கு ஆபிரகாமுடைய அவனும் ஒரு தீர்க்கதரிசி தான். ஈசாக்கு இந்த ஈசாக்குக்கு அதே வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அப்பாட்ட பேசின வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்துகிறார். மகன்கிட்ட நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்கள் அப்பாவுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆபிரகாமுக்கு, அந்த ஆசீர்வாதங்களை உனக்கு தருவேன், அதுக்கு முன்னாடி உனக்கு வர சந்ததிக்கு தருவேன், அவர்கள் எல்லாம் பூமியில் பலுகி பெருகுவார்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக உரைத்ததை ஆண்டவர் பின்னாட்களில் நிறைவேற்றினார். இப்போ யாக்கோபுக்கு வருவோம். யாக்கோபு ஒரு தீர்க்கதரிசி தான். ஆதியாகமம் 27 இல்ல ஆதியாகமம் 46:2 வாசிங்க. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி. இங்க பாருங்க, தேவன் இஸ்ரவேல், யாக்கோபுக்கு தான் இன்னொரு பேரு இஸ்ரவேல், இஸ்ரவேலுக்கு தரிசனமாகிறார். யாக்கோபே யாக்கோபே. ஏன்னா யாக்கோபு ஒரு தீர்க்கதரிசி. அவன் கடைசி நாட்கள்ல வரும் காரியங்களை அவன் அறிவித்து அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். யாக்கோபு ஆதியாகமம் 49:10 வாசிங்க. இயேசுவை குறித்து அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். சமாதான கர்த்தர் வருபலமும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். பாருங்க, இயேசுவை குறித்து யாக்கோபு வாழ்ந்த காலம் பூமி சிருஷ்டித்து 2200 சுமார் வசனம் வாழ்ந்த காலம் யாக்கோபு வந்து. இப்ப இயேசு எப்ப பிறக்கிறாரு? அதற்கு பின்பாக 1800 ஆண்டுகள் கழித்து இயேசு பிறக்க போகிறத தீர்க்க தரிசனமாக யார் சொல்றார்? யாக்கோபு மூலமாக ஆண்டவர் அதை வருத்தார். இயேசு வருகையை, இயேசு இந்த உலகத்துல மனிதனாய் பிறப்பதை அவர் தீர்க்க தரிசனமாக யாக்கோபு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியாக அவன் 12 கோத்திரங்களை ஆசீர்வதித்து அவன் வருங்காரியங்களை என்னிடத்துல கேளுங்கள், நான் உங்களுக்கு உரைப்பேன் என்று சொல்லி அவன் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு ஆசீர்வாதங்களை சொல்லுகிறான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த 49ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது நமக்கு தெரியும் 12 கோத்திரங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். இதெல்லாம் அவன் உரைக்கிறான். யாக்கோபும் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லாருமே குடும்பஸ்தர். தீர்க்கதரிசினா கல்யாணம் முடியாமல் இருக்கணும்னு அவசியம். ஹல்லேலூயா. கல்யாணம் முடிக்காம இருந்தாதான் ரொம்ப பரிசுத்தம் வரும், அவங்ககிட்ட தான் பவர் இருக்கும்னு நினைக்காது. குடும்பஸ்தர்களை தான் தீர்க்கதரிசிகளாக ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்தும். நமக்கு இத்தனை நாள் வரைக்கும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஒரு குடும்பஸ்தன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இவ்வளவுதான் தெரியும். ஆனா ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் தீர்க்கதரிசிகள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தரிசனத்தில் தன்னை வெளிப்படுத்தினார். தரிசனத்தில் வெளிப்படுத்தி அவர்களுக்கு மூலமாய் உரைத்த வார்த்தைகளை நமக்கு எழுதி கொடுத்தார். இந்த ஆதியாகமம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் காலமுனே நம்ம எடுத்துக்கலாம். நியாயப்பிரமாணம் வர வரைக்கும் ஆதாம் ஏவாள் பூமியில படைத்த நாள் தொடங்கி தேவன் ஒவ்வொருவரை சந்தித்து வந்தார் அல்லவா, அது எல்லாமே தீர்க்க தரிசனத்தின் காலம். ஹல்லேலூயா. ஏன்னா அப்போது வேதம் கிடையாது கையில, இவர்கள்ட்ட பேசினதை தான் பின்னாட்கள்ல ஆண்டவர் வேதமாக மாற்றுகிறார். எவ்வளவு பேர் பாருங்க. ஒரு சின்னதா சொல்றேன், தீர்க்க தரிசன காலம், அதுக்கு பின்பாக நியாய பிரமாணத்தை கொடுத்த காலம், கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இயேசுவே வரணும்னு பிதா தீர்மானித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய காலத்தில் அல்ல, அவருடைய காலத்தில் தான் அவர் செய்வார். இயேசுவை மனிதனாக பிறக்க வைத்து அப்போது அவரை ஒரு தீர்க்கதரிசியாக எழுப்புகிறார். இயேசு ஒரு தீர்க்கதரிசி, தேவகுமாரனாக இருந்த ஒரு தீர்க்கதரிசி. அவர் பின்னாட்கள் நம்ம பார்க்க போகிறோம், பின்னாடி செய்தி. இப்ப